வணக்கம். உங்க பிசினஸ் வண்டி சக்கரத்துல தான் ஓடுதா? அப்போ உங்க வண்டி தான் உங்க வருமானத்தோட அச்சாணி. ஆனா அந்த அச்சாணிக்கு சரியான பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு நாம உங்க தொழிலோட உண்மையான பாதுகாப்பு கவசமான கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பத்தி தான் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். நீங்க ஒரு லாரி டிரைவரா இருக்கலாம், ஒரு டெம்போ வச்சிருக்கலாம், ஏன் ஒரு டாக்ஸி கூட ஓட்டலாம். உங்க வருமானமே ரோட்ல தான் உருவாகுதுன்னா, இந்த கேள்விக்கு உங்க பதில் கண்டிப்பா ஆமாந்தாங்க. அப்போ ஒருவேளை எதிர்பாராத ஒரு விபத்து உங்க முழு வருமானத்தையும் நிறுத்திட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி நடக்காம இருக்க என்ன வழின்னு தான் இப்ப பார்க்க போறோம். நிறைய பேரு இன்சூரன்ஸ மாசா மாசம் கட்டுற ஒரு செலவா தான் பாக்குறாங்க. ஆனா அதுதான் பெரிய தப்பு. அது செலவில்லைங்க. உங்க தொழில், உங்க வருமானம், உங்க குடும்பத்தோட எதிர்காலம்னு எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு முதலீடு. சொல்லப்போனா ஒரு இரும்பு கேடயம். திடீர்னு ஒரு விபத்து, புயல் மாதிரி தாக்கும்போது இந்த கேடயம் மட்டும்தான் உங்களையும் உங்க கனவுகளையும் செதறாம காப்பாத்தும். சரி, அப்போ இந்த இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்? இது வெறும் சட்டத்துக்காகவா? இல்ல அதுக்கும் மேல உண்மையிலேயே நம்ம வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவா? வாங்க முதல்ல இன்சூரன்ஸ் இல்லாம இருந்தா என்னென்ன ஆபத்துகள் வரும்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்ல. திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உங்க வண்டிக்கும் சேதம், எதிர்ல வந்த வண்டிக்கும் சேதம். கையில இருக்கிற காசெல்லாம் காலி. அது மட்டும் இல்லாம மத்தவங்களோட சேதத்துக்கு நாம சட்டப்படி பொறுப்பாகணும். கோர்ட் கேஸ்னு அலையணும். ஒருவேளை வண்டி திருடு போயிட்டா, இல்ல இன்ஜின்ல பெரிய செலவு வந்துட்டா, பிசினஸ் அப்படியே நின்னுடும், வருமானம் ஜீரோ. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது வெறும் நம்ம விருப்பம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது சட்டம். ஆமாங்க, இந்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 படி ஒவ்வொரு கமர்ஷியல் வண்டிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆவது கட்டாயம் இருக்கணும். அதனால இது நம்ம பாதுகாப்பு மட்டும் இல்ல, நம்மளோட கடமையும் கூட. இத மீறினா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஓகே, இப்போ பிரச்சனைகள் என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கான தீர்வு என்ன? இதிலிருந்து நம்மள பாதுகாக்க என்னென்ன வழிகள் இருக்கு? வாங்க, இன்சூரன்ஸ்ல நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இருக்கிறது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதுதான் ரொம்ப பேசிக்கான சட்டப்படி கட்டாயம் எடுக்க வேண்டிய பாலிசி. ஒருவேளை நம்ம வண்டியால மத்தவங்க வண்டிக்கு, அவங்க சொத்துக்கு இல்ல அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கான செலவுகளை இந்த பாலிசி பார்த்துக்கும். ஆனா இதுல ஒரு பெரிய ஆனா இருக்கு. இந்த பாலிசி உங்க வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு ஒரு பைசா கூட தராது. ஆமாங்க, உங்க வண்டிக்கு இதுல கவர் கிடையாது. இது மத்தவங்களுக்காக மட்டுமே. அப்ப நம்ம வண்டிக்கு என்ன பாதுகாப்பு? அதுக்கு தான் இருக்கு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது பேர்ல இருக்கிற மாதிரியே ஒரு முழுமையான பாதுகாப்பு பேக்கேஜ். இது தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கிற பாதுகாப்போட சேர்த்து நம்மளோட சொந்த வண்டிக்கு ஆகிற சேதத்தையும் கவர் பண்ணோம். அதாவது ஆக்சிடென்ட், திருட்டு, தீ விபத்து, ஏன் புயல், வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றத்தால வண்டிக்கு பாதிப்பு வந்தா கூட இது நம்மள கைவிடாது. இது இருந்தாதான் நமக்கு முழுமையான மனநிம்மதி கிடைக்கும். இப்போ இந்த டேபிள பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் கிளியரா புரியும். பாருங்க, உங்க வண்டிக்கு டேமேஜ் ஆனா தேர்ட் பார்ட்டில நோ கவர் ஆகாது. ஆனா காம்ப்ரிஹென்சிவ்ல எஸ் கவர் ஆகும். அதே மாதிரி வண்டி திருடு போனா, இல்ல தீ விபத்து, வெள்ளத்துல மாட்டிட்டா, இந்த மாதிரி பெரிய நஷ்டங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறது காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி மட்டும்தான். சரி, நல்ல பாலிசியா எடுத்தாச்சு. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது கிளைம் பண்றது இருக்கே, அது பெரிய தலைவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நாம கரெக்டா இருந்தா அது அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல. அந்த ப்ராசஸ் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, விபத்து நடந்ததா? ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஸ்டெப் 2, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 3, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, அவங்க ஆள், அதாவது சர்வேயர் வந்து வண்டியை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாரு. அப்புறம் ரிப்பேர் வேலை ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதாங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கோல்டன் ரூல் என்னன்னா, வேகமும் சரியான டாக்குமெண்டேஷனும் தான். எவ்வளோ சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்றீங்களோ, எவ்வளோ கரெக்டா பேப்பர்ஸ் வச்சிருக்கீங்களோ, அவ்வளோ ஸ்மூத்தா உங்க கிளைம் செட்டில் ஆகும். லேட் பண்ணா வேல்யூம் லேட் ஆகும். சிம்பிள். ஓகே, இப்போ இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு, வகைகள் தெரிஞ்சிருச்சு, கிளைம் பண்றதும் எப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி இப்பதான் வருது. மார்க்கெட்ல நூத்துக்கணக்கில் பாலிசி இருக்கே, அதுல நம்ம வண்டிக்கே எது பெஸ்ட்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, ஒரு ஸ்மார்ட்டான முடிவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாலிசியை பார்க்கும்போது நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை ஐடிவி. அப்படின்னா என்ன? இன்ஷூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. ரொம்ப சிம்பிளா சொன்னா, உங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி போடுற விலை. ஒருவேளை வண்டி மொத்தமா டேமேஜ் ஆயிட்டாலோ இல்ல திருடு போயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தரப்போற அதிகபட்ச தொகை இதுதான். அதனால உங்க வண்டியோட மார்க்கெட் விலைக்கு ஏத்த மாதிரி ஐடிவி இருக்கான்னு செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்க இதோ ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். நம்பர் 1, ஐடிவியை செக் பண்ணுங்க. மார்க்கெட் விலைக்கு கிட்ட இருக்கணும். நம்பர் 2, பிரீமியம்களை கம்பேர் பண்ணுங்க. ஆனா விலை கம்மியா இருக்கிறதா பெஸ்ட்னு தப்பா நினைச்சிடாதீங்க. நம்பர் 3, ஆட் ஆன்ஸை பத்தி யோசிங்க. குறிப்பா ஜீரோ டிப்ரிசியேஷன் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தா கிளைம் பண்ணும்போது முழு பணமும் கிடைக்கும்.
நம்பர் 4, இது ரொம்ப முக்கியம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது சிஎஸ்ஆர பாருங்க. ஒரு கம்பெனிக்கு வர்ற 100 கிளைம்ல எத்தனைக்கு சரியா பணம் கொடுக்கறாங்கன்றது தான் இது. சிஎஸ்ஆர் அதிகமா வந்தா அந்த கம்பெனியை நம்ப. இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. குறைந்த பிரீமியம் சிறந்த பாலிசி கிடையாது. மறுபடியும் சொல்றேன், விலை கம்மியா இருக்குன்னு ஒரு பாலிசியை எடுத்தீங்கன்னா தேவைப்படும் போது அது கை கொடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, விலைக்கு இல்ல. சோ சுருக்கமா சொல்லணும்னா உங்க இன்சூரன்ஸ் பாலிசிய வெறும் ஒரு பேப்பரா பார்க்காதீங்க. அது உங்க பிசினஸ்ல ஒரு சைலண்ட் பார்ட்னர் மாதிரி. நீங்க தைரியமா ரோட்ல வண்டி ஓட்டி சம்பாதிக்க அந்த பார்ட்னர் தான் உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய பலமா நிப்பார். நான் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்க போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. அந்த பயணத்துக்கு உங்க தொழில் உண்மையாவே தயாரா இருக்கா? உங்க பாலிசி பேப்பரை ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கவசமா இல்ல வெறும் காகிதமா? யோசிங்க, சரியான முடிவு எடுங்க. உங்க பயணத்தை பாதுகாப்பானதா